உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, சில படங்கள் வரும். அதுல ஒரு புகைப்படம், ஒரு குழந்தை, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு குழந்தை தவள முடியாம குப்புற கிடக்கும், எலும்பும் தோலுமா. அவளுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கழுகு இவ செத்த உடனே சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த புகைப்படம் பார்த்துருக்கிறீங்களா? இது உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்கின்ற புலிட்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதை வாங்கிய ஒரு புகைப்படம். இதை எடுத்தவர் யாருன்னா கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கலைஞர். அவருக்கு ரொம்ப வருஷமா கனவு, புலிட்சர் விருதை நம்ம வாங்கணும்னு மாபெரும் கனவோடைய அந்த கலைஞன் அலைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆப்பிரிக்கால தற்செயலா அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போற வேனோட போயிருக்கிறவன் இந்த காட்சியை பார்க்கறான். பசியில 1 கிலோமீட்டர் தூரத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை உடம்ப கூட இழுக்க முடியாம தவண்டு போய் ஒரு கட்டத்துல அப்படியே விழுந்துருது. அத இந்த குழந்தை எப்ப சாகும் நம்ம சாப்பிடலான்னு அந்த கழுகு காத்துட்டு இருக்கு. இதை போட்டோ எடுத்துட்டார். போட்டோ சூப்பரா வந்துருச்சு, ஓடியாண்டார் நம்மால். ஓடியாந்து நியூயார்க் டைம்ஸுக்கு புகைப்படத்தை அனுப்பியாச்சு. மறுநாள் புகைப்படம் வெளியில வருது, உலகமே கொண்டாடுது. புகைப்படம்னா இதுதான் புகைப்படம்னு அவருக்கு அவருடைய கனவான புலிட்சர் விருது கிடைச்சிரு. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 7 ஆரம்பிக்குது. ஏன் சார் போட்டோ எடுத்தீங்களே, அந்த பிள்ளை என்ன ஆச்சு? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அந்த பிள்ளைய காப்பாத்துனீங்களா? அட்லீஸ்ட் அந்த கழுகையாவது விரட்டி விட்டீங்களா? இந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை. ஏன் போட்டோ எடுத்தோன்னே ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடியான்ட்டார் நம்மாள். அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்கப்புறம் விமர்சனம் வருது, ஐயா நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளையோடைய உசுரை பணைய வச்சுட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? நீ தான் உலகத்தின் துரோகின்னு ஒரே வசவுக்காடு. அந்த வருஷம் தான் 94 தான் அவர் அந்த விருது வாங்கியிருக்கிறார். விருது வாங்கி 3வது மாசம் தற்கொலை செய்து கொண்டு அந்த 33 வயது இளைஞன் செத்து போனார். அவர் கனவு என்ன? பெரிய விருது வாங்கணும். அந்த விருதை வாங்கினார்ல, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டார்ல, பிறையங்க செத்து போனாரு. வாழ்க்கையில் மோசமான வெற்றி என்றும் சில இருக்கிறது. வெற்றி என்பது அடுத்தவர்களை ஒரு பணத்தாலோ ஒரு கலையாலோ ஜெயிப்பதில்லை, அடுத்தவர்களின் உள்ளத்தை கருணையால் தொடுவதுதான் வெற்றி.